ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் முடிஞ்ச கையோட அப்படியே நம்ம பீச்சும் பக்கத்தில் தானே இருக்குது, அப்படியே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மெரினா பீச்சை ரீச் பண்ணிட்டோம். ப்ளூ ஃப்ளாக் பீச் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாம் தான் போவே இல்லை. சரி, நாம் இப்போ அந்த பீச்சை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். பீச்சுக்கு போனாலே இந்த குதிரையை பார்க்காம இருந்தால் எப்படி? வெளியிலேயே குதிரை வந்துச்சு, அதை பார்த்துட்டோம். பசங்களுக்கு ஒரே ஹாப்பி. எப்போவுமே டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல இப்போ டோக்கன் இல்லை, கொஞ்சம் சந்தோஷம். ஒரு 25 ருபீஸ் கிட்ட டோக்கன் சார்ஜே பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி டோக்கன் கிடையாது. அப்புறம் என்ன, பீச்சுக்கு வந்தாச்சு. பசங்க ஒரே ஜாலி, ஹாப்பி. பீச்சுனாலே ஹாப்பி தானே. நம்மளும் அப்படியே குழந்தையா இன்வால்வ் ஆகிட்டோம். பீச்சில் அந்த மண்ணில் ஓடுற அந்த சுகமே தனி தான். சின்ன பசங்களோட அவங்க ஜாலியாக இருக்கும்போது நமக்கும் தோணுது இல்லையா, நம்மளும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் சின்ன வயசாக கடந்து தானே வந்தோம். பீச்சுனாலே நிறைய ஞாபகங்கள், நினைவுகள் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, மறக்கவே மாட்டேன். அப்படியே பார்த்தா காந்திஜி தெரிஞ்சார். இவரை நான் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டு நான் பார்த்துருக்கேன். என்னை பார்த்ததும் சல்யூட் வேறு அடித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலாம், நம்மளும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, பார்க் வந்துச்சு. பார்க்கை பார்த்தோன்னா பசங்க விடுவாங்களா? நல்லா ஹைட்டாக குவாலிட்டியாக பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே. ஹைட்டுனால கொஞ்சம் பயந்தாங்க பசங்க. இருந்தாலும் நான் சொன்னேன், ஒன்றும் ஆகாது, மண் தானே கீழே. அந்த பீச்சில் அந்த ஊஞ்சலில் வைக்கும்போது சூப்பராக இருந்தது, ஜாலியாக அவங்க விளையாடினாங்க. பீச்சில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இதனால். ஏன்னா பசங்க எல்லாருமே இங்கேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் நம்ம அந்த குதிரை அதெல்லாம் சுற்றுவோம்ல, அதுவும் இருக்குது. ஆனால் யாரும் அதில் போக மாட்டுறாங்க. சின்ன பசங்க எல்லாருமே இதிலேயே தான். என் பொண்ணு இதிலேயே தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணால். கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் போல் ஸ்பெண்ட் பண்ணிட்டா. அவ்வளோ சூப்பராக ஜாலியாக. ஒரு சர்க்கஸில் ஏறினாலே இதில் 4-5 இடம் இருக்குது அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது. பார்க்கே 3 பார்க் போட்டிருக்காங்க. ஊஞ்சலை பார்த்ததும் நம்மளால் விட முடியுமாங்க? லாஸ்ட்டாக கிண்டி பார்க்கில் விளையாண்டது. சரி, நம்மளும் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்தது. பீச்சில் ஊஞ்சல் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நிஜமாலே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான். ரொம்ப நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் ஆட்டி விடவே தேவையில்ல, நம்மளே ஜாலியாக ஆடினோம். பசங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க, நாம் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். யாருமே எதுவுமே கேட்கல. யார் வேணால் எதில் வேணால் விளையாடலாம், அப்படி தான் இருந்தது. யாருமே கேட்பார் மேய்ப்பார் கிடையாது. சர்க்கஸில் விளையாடணும் நமக்கும் ஆசை தான், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து, நம்ம வளர்ந்துட்டோமே. சரி, எல்லோரும் ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நிறைய இருக்குங்க, இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்மளும் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. சிப்பி 5 சிப்பி இருந்தது. எல்லோரும் உட்காந்து அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹார்ஸ் ரைடிங் கேட்டாங்க, நம்ம போல். அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹார்ட் மாதிரி ஒன்று இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் பிளேஸ் தாங்க நிறைய அதிகமாக இருந்தது. இந்த இந்த டென்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் உட்காரணும் அப்படின்னு நினச்சி வந்தேன். சத்தியமாக சண்டேயில் போயிடாதீங்க, அதில் உட்காரவே முடியாது. ஏன்னா யாரும் ஏஞ்சிக்கவே மாட்டுறாங்க. சரி, பீச்சுக்கு வந்துவிட்டோம், பீச்சை பார்த்தாச்சு. பீச் மண்ணில் விளையாடலைன்னா எப்படி? பீச்சுக்கு இவ்வளோ தூரம் மண்ணில் விளையாடாதன்னு சொன்னால் நடக்குமா? நீங்கள் நல்லா ஜாலியாக மண்ணில் விளையாடுங்க, நாங்கள்லாம் விளையாடி முடித்து அந்த பருவத்தை கடந்து வந்துவிட்டோம், நீங்களாவது ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி நல்லா விளையாட வச்சுட்டேன். நானும் கூட சேர்ந்து மண்ணில் நிறைய நேரம் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடி டயர்ட் ஆகிட்டேன். டீ வந்தது. அதுக்கப்புறம் டீ வாங்கி ஒன்று குடிச்சிட்டேன். 15 ருபீஸ் இதோட ப்ரைஸு. நல்லா இருந்துச்சு. பீச்சில் உட்காந்து அந்த ஜில்லு அந்த காற்றுல டீ குடிக்கிற அந்த சுகமே வேறு லெவலு. சும்மாவே நமக்கு டீ ரொம்ப அடிக்ட் நம்ம. அப்புறம் அந்த பீச் காற்றுல உட்காந்து டீ குடிக்கணும்னா இன்னும் சூப்பராக இருந்தது. இன்னும் 2-3 டீ வாங்கி கொடுத்துருந்தாலும் குடிச்சிருப்பேன் நான். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். டீ குடித்து முடிச்சுட்டு அப்புறமா தான் பீச்சில் போய் ஒரு ஆட்டத்தை போடணும் அப்படின்னேன். செம்ம சூடாக இருந்தது டீ. நிஜமாலே நல்லாவும் இருந்தது. நல்லா இருக்காதுன்னு நினச்சா நான் நல்லா இருந்துச்சு. என்னடா இது சத்தம்னு பார்த்தா வாட்டர் ரைடில் போலீஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. 2 போலீஸ் அந்த சேஃப்டி கார்டுன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க போயிட்ட அப்புறம் நம்ம பீச்சுக்கு போகலாம். தண்ணியை பார்த்துட்டு தண்ணியில் இறங்கலைன்னா எப்படி? ஒரு ஆட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. செம்ம கூட்டம். சண்டேஸில் மட்டும் தயவுசெய்து போகவே கூடாது, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. இல்லைனா நான் பீச்சில் ஜாலியாக குளிச்சுட்டே வந்துடுவேன். ஏன்னா அதை பார்க்கும்போது, தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வம். நிறைய கூட்டம். ஆனால் யாரையுமே உள்ளவே விடல, ஏன்னா கார்டெலாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டு குழந்தையில ராட்டில் உட்கார வைக்கலான்னு வச்சா சும்மா ஒரு 3 சுற்றிக்கே அப்படி பயந்துட்டான். சரி விடுறா, இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. ஆனால் செமையாக இருந்ததுங்க இது. அவன் உட்காந்து சொன்னால் சூப்பராக இருக்குமா, நீ உட்காரு அப்படின்னு சொன்னான். அவன் உட்காரும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சுற்றுது இல்லை, அது ராட்டினான்னு நினச்சிக்கிட்டான்.
சரி இதுலையாவது உட்கார்றானே அப்படின்னு சொல்லி அவனையும் விட்டுட்டேன். நம்மளும் உட்காந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி குர்ரா நீ ஏந்துரா நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நிஜமாக நேற்று என்னோடய என்ஜாய்மெண்ட்க்கு வந்து ஒரு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் நல்லா தான் சுற்றினேன். அதுக்கப்புறம் அதை கையை விட்டு சுற்றுமா அப்படின்னு சொல்லி அவனே சொன்னான். சுற்றுனா பாருங்கள் என்ன ஒரு பயம். ஆனால் நல்லாவும் இருந்துச்சு. ஒரு 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 விதமான சுகமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் இல்லை நான் உட்காந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நானே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி பையன் விளையாட்டும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சிட்டேன். டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கடைலாம் இருந்ததுல்ல, கடை பார்க்காம போனால் எப்படி. ஆனால் இந்த லைட்லாம் போட்டு அப்போல்லாம் நிறைய கடை இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. பஜ்ஜிலாம் நிறைய இருந்தது. பீச்சுக்கு போனாலே பஜ்ஜி சாப்பிட்ருக்கேன். இப்போ என்னான்னு தெரில, ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பஜ்ஜிலாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பசங்களுக்கு எதனா வாங்கி தராமல் நம்ம விடுவாங்களா? சான்ஸே இல்லை. இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்க. கடைசியாக சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு ஃபோனும் அதுக்கப்புறம் பையனுக்கு ஒரு அந்த லேசர் லைட் கேட்டான். அதுவும் வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்லைம் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஆனால் அது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த மணிலாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பாப்பாவுக்கு இந்த மாதிரி மணிலாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக வாங்கிட்டேன். எல்லா மணியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக இந்த 2 மணி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அது மட்டும் வாங்கிட்டேன். அவ்வளோதான் எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறமும் இங்கே இருக்க வேண்டாம், மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். நான் தான் எதுவுமே வாங்கலை. என்ன பண்ணுறது, இந்த பசங்களுக்கு வாங்கவே கரெக்டாக இருக்குது. நம்ம சும்மா வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறதோட சரி, போடுறதும் இல்லை. அதனால் விட்டுட்டோம். சரி காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.